Hello friends, RS Rajan. Welcome. எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இந்த செஷன் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. பிகாஸ் இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி நமக்கு கொஞ்சம் சாதகமாக நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவர்களுக்கும் அவங்க பாதிக்கப்பட போகிறாங்க, அந்த பாதிப்புலேருந்து அவங்கள மீட்டெடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இது உருவாகிட்டு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அவர் என்டையர் இது. யாரெல்லாம் நம்ம அதை கரெக்டாக பிடிச்சிக்கிறோமோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் இங்கே காத்துட்ருக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் இங்கே பேச போகிறேன். ஸோ பி டியூன் டு இட். இதுக்கு மேலே ஜாஸ்தியாகி போயிடுச்சுன்னா யூ கேன் எல்லாருக்கும் நான் யூடியூப் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஓகே, ஃபைன், ஃபண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு இந்த கை தூக்குறதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிக்க போகிறோம். நமக்கு இங்கே கவனிக்கிறத தவிர வேறு எதுவும் நமக்கு இல்லை. மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல 1000 பேர்களுக்கு நான் கேள்வி பதில் சொல்லிட்டு இருந்தேன்னாக்கா அதுக்கு இது இருக்காது. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் நல்லா கவனிங்க முதல்ல. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரத்திற்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹெல்த் செக்டாரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜினியரிங்கில் ஒரு ஸ்டீல் இதையோ ஒன்று பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணி அடிச்சுக்கிட்டே போவாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதுக்கு பேர் ஈல்டிங் பாயிண்ட்னு வரும். அதாவது வளைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதாகும்போது அது பிரேக் ஆகிடும், உடஞ்சிரும். உடனே உடையாது இல்லையா? இட் ஹாஸ் காட் அ லிமிட். அடிச்சுக்கிட்டே இருப்போம், ஹீட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது பிரேக் ஆகிற தன்மைக்கு வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஹெல்த் செக்டரில் நடக்கக்கூடிய இந்த ஃப்ராடுலண்ட் கேசஸ் உங்களுக்கே தெரியும். அது அந்த படம் பேர் டக்குன்னு மனசுக்கு வர மாட்டேங்குது. அந்த விஜயகாந்த் அவர்கள் நடித்தது, கரெக்டுங்களா? அதில் அந்த ஃப்ராடெல்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே ஆமாங்க இதுதாங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்போது ஒரு 20%, ஒரு 30% இடங்கள்ல நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ரமணா படம் சார். ரமணா படம் சார். லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஏதோ எக்கோ வருது. நான் பேசுனேன் சார். ரமணா படம் சார். ரமணா படம். ஓகே, தேங்க்யூ. ஸோ அது ஒரு மோர் தேன் ஒரு 18 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 17-18 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் இருக்காது. என்னமோ இன்றைக்கி புதுசாக அந்த ஹெல்த் செக்டரில் நடக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா நானும் கூட இந்த வியாபாரத்துக்குள்ளே 2010 அல்லது 11 இருக்கும். விஜய் டிவியில் நிறைய விஷயங்களை நான் எடுத்து வச்சுருந்தேன். அது அப்புறம் யூடியூப்லேருந்து கூட காணாமல் போச்சு. இப்போ திருப்பி போட்டிருக்காங்க. அப்படியே கம்ப்ளீட் ஃப்ராடு அப்படியே எடுத்து படம் பிடிச்சி காமிச்சாங்க. அந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி ஒரு 20, 30, 35% இருந்தது. ஒரு 65% கொஞ்சம் டாலரபிளாக இருந்தது. இன்றைக்கி எப்படி ஆயிருக்குன்னா அதுதான் தொழில் அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிருக்கு. அதை தான் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, ஜி நியூஸு அதிலெல்லாம் போட்டது எனக்கு இந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக வந்தது. அதை நான் பார்த்துட்டு உடனே டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கே ஒரு வாட்ஸ்அப்பில், உடனே அதை உங்களோட ஷேர் பண்ணல. அதை நான் போய் ஆராய்ஞ்சு தான் அந்த ஜி டிவியோட இதையும் எடுத்து போட்டுட்டு அப்புறம் அந்த டெக்ஸ்ட் மெசேஜினுடைய ஒரு வீடியோவை நான் போட்டேன். அண்ட் அதற்கு ஆதாரமாக ஒரு 2010-11 நான் எடுத்த விஷயங்களையும் உங்களுக்கு காமிச்சேன். எதற்காக அதை நான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாருமே அஃபெக்டட். பட்டு அந்த அஃபெக்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு போகாமல் அந்த இடத்துல போய் நம்ம அந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இங்கே நம்ம வெஸ்டீஜில் அற்புதமான
நம்மளுடைய ஹெல்த் கேர் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அண்டு கடந்த ஓரிரு மாதங்களாக நான் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் எங்கெல்லாமோ எடுத்து அதை மொழிபெயர்த்து உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் அதிசயமும் பட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிசயமான ரிசல்ட்டுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸ் நம்மிடையே இருக்குது. பட் ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய நீங்களே ஒத்துப்பீங்க நான் சொல்கிறத கரெக்டாக இல்லையான்னு. நம்மளுடைய புதிதாக, அதாவது 2000 என்ன யூ ஹவ் பீன் சைன்ட் அவுட்டுங்குது. சரி, ஓகே. 2015, 16, 17 அப்புறம் ஜாயின் பண்ண நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நம்மளிடையே இருக்கக்கூடிய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸை பற்றினா இது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. இங்கே இருக்கிற பொருள் இருக்குது, இந்த பொருள்களை எடுத்துட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்தை நல்லா பேணி பாதுகாத்துக்கலாம். அதன் மூலியமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதெல்லாம் நம்ம நிறைய தவிர்க்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு 2015, 16க்கு அப்புறமே நிறைய பேர் அதனுடைய இதில் நம்ம அதில் என்னமோ விஷயம் அது ஏன்னெல்லாம் நம்ம போய் ஆராய வேண்டாம். பட் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இல்லை. இப்போ நீங்களே ஒத்துப்பீங்க, இன்றைக்கி வந்திருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா டூத்து பேஸ்ட்டு, ஷாம்பு, இந்த ரைஸ் பிரான் ஆயில், அந்த மாதிரி விஷயங்களில் தான் தெரியுமே தவிர இங்கே ஹார்ட்டுக்கு பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, நம்ம லிவரை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, நம்ம கிட்னியை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ ரிசல்ட் வருது அப்படிங்கிறது தெரிய வரதே இல்லை. இப்போ அவங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சது அப்படின்னாக்கா நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி பூம் ஆகும் பாருங்கள். பிஸ்னஸ் பூம் ஆகும் ஒரு பக்கம், எத்தனை பேருக்கு அந்த தேவையில்லாத, அதாவது மன உளைச்சல் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் நான் இப்போ போட்டதை வீடியோவாக எடுத்து போட்டதுக்கு ஜஸ்ட்டு அந்த அன்னைக்கு அந்த ஏன்னா அன்றைக்கி நான் வெஸ்டீஜ் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், ஒரு கரெக்ட் அக்ரி ட்ரைனிங்காக போயிருந்தேன். ஸோ அப்போ அந்த இடத்துல அக்ரி ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் நின்று வேறு யார் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐ ஹேட் அ ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் நம்பருடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருவர்கிட்ட வந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இட் வாஸ் சம்திங் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அவருடைய பிரதர்ஸ் ஒய்ஃபுக்கு பிரெயினில் பிளட் கிளாட். உங்களுக்கே தெரியும், பிரெயினில் பிளட் கிளாட்டு, பிளட் வந்து இதாச்சு அப்படின்னாக்கா ஸ்ட்ரோக்ஸ்க்குடைய அறிகுறிகள். அறிகுறி மாத்திரம் ஸ்ட்ரோக்கே வந்துடும், ஒரு பக்கம் ஏதோ ஒன்று இழுத்துக்கும். ஸோ அந்த ஸ்டேஜு. ஸோ அவர் தெரிஞ்சோடனே அவர் வீட்டுக்கு போயிட்டு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறது அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க கேட்டுக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் வந்து என்ன டாக்டர் அப்படி அவங்க வந்து அலோபதி, அந்த ஹாஸ்பிட்டல் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. இவர் 3 தடவை 4 தடவை எடுத்து சொல்லி அவங்க கேட்கல. இது என்னாச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க மோர் தேன் ஒரு 5 months. அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னார், 5 மாதம் ஆச்சு சார், நான் சொல்லி கேட்கல, இப்போ எங்கிட்ட வந்திருக்காங்க, நீங்கள் ஏதோ சப்ளிமெண்ட்லாம் சொன்னீங்களே, என்ன சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு என்னை கேட்டார். அப்போது என்ன சப்ளிமெண்ட், அப்போ என்ன கண்டிஷனுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க சார் 5 months, நான் சொல்லி கேட்கல, இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா கேட்டுக்கோங்க, அவங்க டோட்டலாகவே செயலிழந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவங்களுடைய ஃபுட்டு வாய் வழியாக போக முடியல, தொண்டை ஓட்டை போட்டு டியூப் வழியாக தான் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் கடந்த கொஞ்சம் தினங்கள், மேபி ஒரு 15 days 20 daysக்கு அந்த த்ரோட்டு வழியாக போகிறதும் பிரச்சனையாகி அந்த த்ரோட்டு ஓட்டையை மூடி வயிற்றில் ஒரு ஓட்டை போட்டு அங்கே டியூப் போட்டு தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க சார் அப்படின்னு கேட்டார். உடனே நான் அப்போ நல்ல வேலை நான் ஆஃபீஸில் இருந்தனால மிஸ்டர் அசோக் சார் இருந்தார். அசோக் சாருக்கும் இது ஞாபகம் வரும். அவர்கிட்ட சொல்லி கேட்டு என்ன கொடுக்கணும்னு கேட்டுட்டு அவருக்கு சொன்னேன், இது மாதிரி அந்த டியூப்பில் இதெல்லாம் உடச்சி போடுங்க, இது மாதிரி பண்ணுங்கள், கொடுத்து பாருங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம கொடுத்து தாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சீரியஸாக இருக்குது கண்டிஷன். இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொன்ன ஃபஸ்ட்டு மூல காரணம் பார்த்தீங்கன்னா பிரெயினில் பிளட் கிளாட்.
நான் சொன்ன உடனே நிறைய பேருக்கு ப்ராடக்டோடைய பேரெல்லாம் இதை கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு தெரியும், இது மாதிரி நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி பிரெயினில் பிளட் ஃப்ளோ இதாகி இந்த ஸ்ட்ரோக் வர நேரத்தில் நம்மளுடைய எல்ஆர்ஜினைன், நம்மளுடைய ஃப்ளாக்ஸ் ஆயில், நம்ம QEnzyme Q10 அதெல்லாம் கொடுத்து மிகப்பெரிய லெவலில் ரிகவர் ஆயிருக்காங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்மளும் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வேற இப்போ நான் கொஞ்ச நாளாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய செலவு எவ்வளோ ஆச்சுன்னா, அடுத்தது அவங்க எவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னார்னா கேட்டாக்கா கிட்டத்தட்ட 40 lakhs ஃப்ரெண்ட்ஸ், 40 lakhs. அவங்க பணக்கார குடும்பம் இல்லை, ரொம்ப ரொம்ப நடுத்தர குடும்பம். 40 lakhs ஒன்று, மன உளைச்சல் ஒன்று. இன்னைக்கு அவங்க கண்டிஷன் பாருங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்திருந்ததுனால எதுவுமே நடந்திருக்காதா, அது எனக்கு சொல்ல முடியாது. நம்ம எதுவுமே அது சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய அனுபவத்தின் பேரில் நம்மளால சொல்ல முடியும், 100க்கு 80% தருவாயில் அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இப்போ பார்த்த ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ 80% டைமில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதையோ அல்லது ஹாஸ்பிட்டல்லேருந்து சீக்கிரம் வெளியே வந்து சீக்கிரம் குணமாகிறதையோ ஆயிருக்கலாம். அந்த தொண்டையில் ஓட்ட போடுவது, வயிற்றில் ஓட்ட போடுவது தவிர்த்துருக்கலாம். இன்னைக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க. பணம் ஒரு பக்கம், மன உளைச்சல் ஒரு பக்கம். இப்போ ஓட்ட போட்டது தானே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த நேரத்தில் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அதை படிச்சிங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு மேட் இட் அஸ் அ ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரெசன்டேஷனை அவங்க முன்னாடி ஷேர் பண்ணிக்கிறேன். வீல் கோ இன்டு த ப்ரெசன்டேஷன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ மினிட். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் அ பவர் ஆஃப் சாய்ஸ். இப்போ நமக்கு நம்ம நல்லா இருக்கணுமா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுமா, எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் இருக்கணுமா, இட்ஸ் அ பவர் ஆஃப் அவர் சாய்ஸ். நம்மை நாமே மீட்டெடுத்து கொள்ளுவது உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். இதுவே நார்மல் பப்ளிக் who are not into vestige, அவங்களுக்கு இந்த சாய்ஸ் இருக்கான்னு பாருங்க. திஸ் சாய்ஸ் இஸ் அவைலபிள் டு அஸ். அண்ட் இந்த சாய்ஸ் நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மை நம்பி, இந்த வெஸ்டீஜை நம்பி நம்ம போய் பேசி அதனால் வெஸ்டீஜுக்குள்ளே இணைந்தவர்களுக்கு நாமும் பொறுப்பு இல்லையா? அப்போ அவர்களுக்கும் இந்த சாய்ஸ் இருக்கு. அப்போ அந்த சாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க எடுக்கலை அப்படின்னாக்கா அது இட்ஸ் தேர் அகைன், இட்ஸ் அ சாய்ஸ். பட் அவங்களுக்கு தெரியவே இல்லாமல் இருந்தது. நான் சொன்ன மாதிரி 2015-16க்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா இதெல்லாம் வராமல் இருப்பது. ஏன்னா எல்லாரும் போய் ப்ராடக்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்களா? எல்லாரும் போய் அந்த ஜூமில் ஏதோ ஒரு நேற்று இவர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம அசோக் சார் அற்புதமாக அந்த பிரைம் ப்ராடக்ட்ஸ் பற்றி எடுத்திருந்தார். எல்லாருமா பார்த்தாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு நம்ம ஜூமில் போகிறது போக யூடியூப்ல லைவ், யூடியூப்ல தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் யூடியூப்ல இதை தவிர எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு போய் பார்த்தோம்னா அந்த நேரத்தில் ஐ வாஸ் இன் தி மீட்டிங் ஆல்சோ. யூடியூப்லேயே பார்த்துட்டு இருந்தேன். இது நடக்க அங்கே யூடியூப்ல ஒரு 100 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்போ போய் நிறைய பேர் பார்க்கலாம். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? அது எல்லாருக்கும் அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கா? அப்போ இட்ஸ் அ சாய்ஸ் இல்லையா? அந்த சாய்ஸை நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? இந்த வியாபாரத்தில் நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய மைய வேலையே இது மாதிரி ஒன்று இருக்கு, இதன் மூலியமா இப்படி ஆகும் அப்படிங்கிற பாடங்களை கற்பிப்பது தான் நம்மளுடைய வேலையை. அப்போ இதை நம்ம செய்யணுமா வேண்டாமா? எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒவ்வொருத்தருடைய ஜீனாலஜிக்குள்ள உங்களுடைய ஆப்பை திறந்து உங்களுடைய நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா 100கணக்கான பேர் இருக்காங்களா இல்லையா? இப்போ 100கணக்கான பேரும் நம்ம சொல் பேச்சை கேட்பாங்களா? தெரியாது. ஆனால் நிச்சயமாக நம்மளால உறுதியாக சொல்ல முடியும், இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, இந்த மாதிரிலாம் இவ்வளவு செலவாகுதுங்க, இந்த மாதிரிலாம் மன உளைச்சல் இருக்குங்க, இந்த மாதிரிலாம் உடம்பு கெட்டு போகுதுங்க, ஒரு நோய்க்கு போய் இன்னும் பல நோய்களாக மாறி இருக்குங்க, இது மாதிரிலாம் இருக்குங்க, அந்த இடத்துக்கே போகாமல் இருக்கலாங்க, இவ்வளோதாங்க நம்ம செலவு அப்படின்னு சொன்னாக்கா என்னால் உறுதியாக சொல்ல முடியும், 100ல் 25லேருந்து 30 பேர் 100% நம்ம சொல்லக்கூடிய அந்த இதுபடி
50% கூட வரும். அப்போ 150 பேரை நம்மளால ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் யூஸராக நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோப். அப்போது உடனே பண்ணிட முடியுமா? அதுதான் அதுலேயே நான் போட்டிருந்தேன். அட்லீஸ்ட் தினம் ஒரு 2 பேருக்காவது போய் இது மாதிரி ஒன்று இருக்குது, அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன்னா அதை பற்றி ஃபார்வேர்டு பண்ணுவதற்கு இல்லை. அதை போய் சொன்னோம்னா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம் காத்துட்ருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஸோ இட்ஸ் அ வேக்கப் கால் ஃபார் எவ்ரி இண்டியன், எவ்ரி வெஸ்டிஜியன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதில் நான் போட்டிருந்தேன். சாரி, இது வந்து ஐ வில் கோ டு தி வேற பர்சன்டேஜ். சாரி, one minute. இதுதான் ஓகே. ஸோ இந்த இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூ சி ஹெல்த் கேர் லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் பார்த்தோம்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது மாத்திரம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் போனோடனே டெஸ்டிங், ஸோ மெனி அதர் திங்ஸ். அண்ட் அதில் வந்திருக்கிற ஒரு கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் சர்ஜரிஸ் இல்லை, எவ்வளோ ஹார்ட் சர்ஜரிஸ் நடக்குதோ அதில் 55% ஃபேக்குன்னு வந்திருக்கு. பார்லிமெண்ட்ரி கமிட்டி சர்டிஃபைட் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ராக்டமி அப்படிங்கிறது அந்த யூட்ரஸ் ரிமூவல் அந்த மாதிரியான விஷயங்கள் 48%. கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுல 47% இல்லாத ஒரு கேன்சரை இருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்கிறது. புரியுதுங்களா? அண்ட் அடுத்தது நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணவே வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கெல்லாம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் 48%. அடுத்தது சி செக்டர்னா அதர் திங்ஸ் லைக் சிசேரியன் அண்ட் அதர் திங்ஸ், இட்ஸ் அரௌண்ட் 45%. அண்ட் அடுத்தது ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஸ்பைன் சர்ஜரிஸு எல்லாமே இதில் 40லேருந்து 50% ஃபேக் அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட். இப்போது உங்களிடம் நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாளுக்கு நாள் வளரும்னு நினைக்கிறீங்களா இல்லை நாளுக்கு நாள் குறையும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மெடிக்கலுக்கு சீட்டுக்கு போனோம்னா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு கொஞ்சம் ஆஸ் அ காமன் மேன் ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணோம்னாலே தெரியும். இது இன்னும் போக போக கொடூரமாக வளரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ கொடூரமாக வளரும்போது இதுவரைக்கும் மெத்தனமாக இருந்த மக்கள் விழிச்சுப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் இங்கே நமக்கு வெஸ்டீஜில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாங்க அப்படின்னாக்கா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆல் ப்ரிவென்டிவ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், ஹோலிஸ்டிக் வெல்னஸ், கரெக்டாக இட்ஸ் அ செல்லுலர் நரிஷ்மெண்ட் தெரப்பி, சரியாக வேரில் போய் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஹெல்த்தியர் ஃபியூச்சர். அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர் கிவிங் ஸ்பெக்டாக்குலர் ரிசல்ட்ஸ். ஆமாவா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது இந்த இடம் நாம் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்து இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம அந்த நீங்கள் செயல்படலைன்னு நான் சொல்ல வரல. இந்த செயல்பாட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கீழே இருக்கிறவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஐயா இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் இருக்கோமா இல்லையா? அப்படி பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் நிச்சயமாக 30 பேர் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இந்த வீடியோலாம் எடுத்து காமிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிச்சு இங்கே என்ன டெஸ்டிமோனியல் வந்திருக்கு அதையும் காமிச்சு அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சேவ் ஆகுங்க அப்படிங்கிறது. அடுத்த இன்னொரு விஷயம், இன்னொன்று உங்களுக்கு பேச வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம இந்தியாவில் 68-70% பேர் இன்சூர் வேற பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய வாட் டு சே கவர்மெண்ட் ஆல்சோ கிவ்ஸ் இன்சூரன்ஸ் இல்லைங்களா? அதுக்காக தான் இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு பார்த்தேன். தமிழ் அருவி இவர் அவருடைய இதை போட்டேன். அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் 2 லட்சம் கரெக்டாக 1,98,000 சார்ஜ் பண்ணும். ஏன்னா அது வாங்கிடலாம், அவங்க என்ன வேணும் அவங்க அங்கே இருக்கு அதுக்கு தருவாங்க, அது சார்ஜ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஃப்ராடுலண்ட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கிளைம்ஸ் ஹெல்த் செக்டர், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கவர்மெண்ட் கொடுத்துரும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க ஒவ்வொன்றுக்கும் இதுதான் வச்சுருக்காங்க, இவன் என்ன வேணால் சார்ஜ் பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல என்ன நடக்குது? ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் பண்ணியிருக்கோம்னா நம்ம 10 லட்சம் வரைக்கும் செலவுக்கு உண்டு. ஆனால் அங்கே ஒரு 8 லட்சம் ஆயிருக்கு. 8 லட்சம் 10 லட்சத்து 8 லட்சம் கொடுத்துருவாங்களா? அவன் சொல்லுவான் இதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு இவ்வளோதாங்க, அவங்க எவ்வளோ வேணால் பண்ணலாங்க, நாங்கள் இவ்வளோதாங்க கொடுப்போம். அப்போ என்ன ஆகும்? 8 லட்சத்துக்கு நமக்கு 4 லட்சமோ 5 லட்சமோ 6 லட்சமோ கிடைக்கும். மீதி 2 லட்சம் யார் பண்ணணும்? பீப்புள் தான் பண்ணணும். இதுவும் இன்னைக்கு வந்து இன்னும் நாளுக்கு நாள் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்கேயும் ஃப்ராடுலண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, அதன் மூலியமா காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ராடுலண்ட் அதுவும் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவனும் விழிப்பா இருப்பானா மாட்டானா? அப்போ நிறைய அவனும் ரூல்ஸு நிறைய ஸ்டிப்புலேஷன்ஸ்லாம் வைப்பானா மாட்டானா? அப்போ பாதிக்கப்படுறது யாரு? சாதாரண காமன் பீப்புள். அங்கே போய் மாட்டிக்கிட்டோம்னா இதில் அதில் எங்கேயா போய் மாட்டிப்போம். அப்போ இதை நம்ம சொல்லும்போது நிச்சயமாக அதுலேருந்து வெளிவருவதற்கும் அதில் இதாகிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாக போகுது. கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த விஷயம், இப்போ உங்கள் முன்னாடி ஒரு ப்ரெசன்டேஷன் காமிச்சேன் இல்லைங்களா? அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போகிறேன். லைட்ஸ் எல்லாம் மாறிச்சா இல்லையா? அவனை மாறல. சார் இந்த ப்ரியாரிட்டைசிங் ஹெல்த் அப்படின்றது இருக்கு சார். அதான் இருக்கு. நான் அந்த இதை காமிச்சதெல்லாம் மாறல இல்லை? ஓகே சாரி. அந்த 50% 40% அதெல்லாம் காமிச்சது மாறல. அது வந்தது சார். எது வந்துதா? வந்து முதல்ல அது நீங்க அதை பத்தி சொல்லும்போது இதெல்லாம் அந்த வந்துதா? ஸ்லைடு வந்தது. இதெல்லாம் வந்துதா? வந்ததுங்க சார். இந்த ஸ்லைட்ல வந்துதா? வந்தது வந்துதா? வந்ததுங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். திடீர்னு இது ஷேர் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இது ஷேர் ஆகுதுல, பவர் ஆஃப் சாய்ஸ் ஷேர் ஆகுதுல.
ஆயிருக்குங்க சார். ஓகே, இது ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இதை தாண்டி இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேலே அனதர் 25%, ஜூலைலேயே ஒரு 25% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டாங்க. இப்போ அனதர் 25%, டோட்டலாக 50% டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் குட்ஸ் மேலே 50% டேக்ஸ். தட் மீன்ஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு முறை அப்படியே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், நம்மளுடைய ஐடி செக்டார், இந்த ஐடி செக்டார் அமெரிக்காவை மோஸ்ட்லி இது பண்ணி தான் இருக்கு. அங்கே அவங்களுக்கு மேன் பவரும், அந்த மேன் பவர் இதை இங்கே ஈடுகட்டுவதற்கு இங்கிருந்து அவங்களுக்காக உழைக்க கொடுத்து போகிறாங்க. அப்போ இங்கிருந்து என்ன உழைக்கிறாங்களோ அதுக்கு உண்டான பில்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை அவங்களுக்கு அனுப்புவாங்க, அவங்க பே பண்ணுவாங்க. அப்போ இங்கிருந்து அது போகிறது, அது ஒரு ப்ராடக்ட். அப்போ அந்த பில்லில் டாக்ஸ் அவங்க ஒரு 50% போடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ போட்டதுக்கப்புறம் அந்த 50% டாக்ஸையும் சேர்த்து தானே அந்த யார் கொடுக்குறானோ கொடுக்கணும். அவனுக்கு அது கட்டுப்படி ஆகுமா? உங்களுக்கு இப்போ புரிகிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஹோட்டலுக்கு போங்க, எந்த இடத்துக்கு போங்க, நான் வந்து அதை வந்து இதுன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒன்று தான், ஒன்றும் இது இல்லை. எங்கே போனாலும் யூ கேன் சி நார்த் இந்தியன்ஸ் ஒர்க்கிங். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ராம்ப்டாக இருக்காங்க அண்டு செலவு கம்மி அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல எல்லாரும் அதான் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் வச்சுருக்காங்க. இப்போ இப்படி ஒரு வச்சுக்கோங்க, இப்போ இந்த மாதிரி வெளியேருந்து வரவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுல 50% நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும்னு வச்சாங்கன்னா, இப்போ அந்த ஆலயம் கூப்பிட்டு 50% டேக்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? அந்த 50%ம் அந்த வேஜும் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிறவனே வச்சுப்பேன் நான் சொல்லுவானா மாட்டானா? அப்போ அதே தானே அங்கேயும். யார் கவர்மெண்ட் பே பண்ண போகிறது? அவன் அந்த டேக்ஸை போட்டான், இது யார் கொடுக்கணுமோ அவன் கொடுக்குறான். எதுக்காக அந்த டேக்ஸ் போடுறான்? நீ அவன் பொருள் எல்லாம் இங்கே வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டேக்ஸை போடுறான். அப்போ அதன் விளைவாக இங்கே இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஐடி, அதுக்கப்புறம் நம்மளுடைய டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட்டு தான். அதில் மேஜர் யூஎஸ்க்கு போகுது. அப்போ அங்கே டெக்ஸ்டைல் வாங்குறதை நிறுத்த வேணா மாட்டானா? இங்கே நிறைய பேர், நிறைய மல்டிநேஷ்னல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து கிளாஸஸ்ஸு இன்க்ளூடிங் கார்ஸ் இங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகி போகுது. பிகாஸ் இங்கே மேன் பவர் கம்மி. இப்போ அந்த ப்ராடக்ட்ஸுக்கு 50% டேக்ஸு கட்டுப்படி ஆகுமா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து இது சரியா, அவன் இப்படி பண்ணியிருந்தாங்கிறது அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம். பட் நம்ம ஆஸ் அ இந்தியன் அண்ட் ஆஸ் அ வெஸ்டீஜியன் நம்ம செய்ய வேண்டியது, எதுக்காக நம்மளோட பீப்புள்கிட்ட நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கூட கஷ்டப்படுறவங்ககிட்ட, அடே இதெல்லாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸு, இது மோர் தென் தட் அவங்க ப்ராடக்டோட நல்லா இருக்கக்கூடியது. அப்போ நம்ம இதையா நம்ம மாற்றலாம். நம்ம ஐஃபோனை மாற்றுறோமோ, யூடியூப்பை மாற்றுறோம், யூடியூப் இதெல்லாம் அவங்களது. நம்மளுடைய எக்கானமி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு, நம்ம எக்கானமியை அவன் தடுக்கிறான். அப்போ இதன் வழியாக நம்மளுடைய நார்மல் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸோடைய கன்சம்ஷனும் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் காமிக்கிறேன், அப்படியே இருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இங்க பாருங்க, வாட் இஸ் ஹேப்பனிங். இந்த இது ஷேர் ஆகுதா? என்னோட வெப்பேஜ் இது ஷேர் ஆகுதா? போஸ்ட் ஷேர் ஆயிருக்குங்க சார். ஷேர் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இது வந்து இப்போ வந்தது ஸ்டாப் ஹையரிங் இண்டியன்ஸ். தே ஹவ் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு மைக்ரோசாஃப்ட். எல்லாத்துக்கும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க,
ட்ரம்ப் வாண்ட்ஸ் பிக் டெக்ஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட் ஸ்டாப் ஹையரிங். இந்த மாதிரி என்டையர் இதில் அவங்க ஒரு இது பண்ணும்போது நம்மளும் இந்த இடத்துல இதாகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கா? ஃபைன். இது ஒரு பக்கம். இப்போ ஹெல்த் செக்டார் ஒரு பக்கம், விச் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அவர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸோட கன்சம்ஷன். அடுத்தது அதுவா நடக்காது, நம்ம போய் அந்த விழிப்புணர்வோட போய் எடுத்து சொன்னால் நடக்கும். அடுத்தது இந்த 50% டேக்ஸ் உடைய இதனால இன்னொரு நாளையிலேருந்தே பாதிப்பு இங்கே ஏற்படுமானா இல்லை. இன் அனதர் 1 month 2 months பெரிய பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் இதாகுவாங்க, வாழ்வாதாரங்கள் இதாகும். அப்போ எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்வது, நம்ம அவர்கள் மேலே ஒரு வெறுப்பும் இந்தியாவின் மேலே ஒரு இதுவும் வரப்போகுது. கரெக்டு தானா? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இனிமேல் டாலரில் இது பண்ண போகிறேங்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம், நம்மளோட இதை பத்திரம் பாருங்கள். ஏன்னா அதுக்கும் நம்ம இதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்மளுடைய வெஸ்டீஜுக்குள்ளே இருக்கோம். நம்ம அதுக்குள்ளே போனோம்னா இட்ஸ் அ கான்ட்ரவர்சி. கரெக்டுங்களா? ஒருத்தர் அப்படி பேசுவோம், ஒருத்தர் எப்படி பேசுவான், இதுதான் கரெக்டு அதுதான் கரெக்டு. அதில் நம்ம போய் தயவுசெய்து போய் மாட்டிக்காதீங்க. தயவுசெய்து அதில் வந்து எதுலேயும் இன்வால்வ் ஆகிக்காதீங்க. அதே மாதிரி தான் எலெக்ஷன்லேயும் நெவர் கெட் இன்வால்வ், பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது. பட் நம்ம என்ன நம்ம வெஸ்டீஜில் இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி இது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெறுப்பு வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுவாங்களா. அப்போ நம்ம அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு பிவட்டல் ரோலில் நம்ம இருக்கோம். அந்த பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு விஷயம் கொடுக்க பாருங்க. ஒன்று ஹெல்த்தில் இது மாதிரிலாம் இருக்குப்பா, நம்ம இதுலேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம போய் எடுத்து சொல்ல 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 நமக்கு அற்புதமான விஷயங்கள் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி அவங்களையும் அந்த இடத்துக்குள்ள போகாமல் நம்ம தடுத்துடலாம். ஃபைன். அடுத்த விஷயம், பிகாஸ் ஆஃப் திஸ் இன்னும் நம்மளோட வெஸ்டர்ன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்தியன் ஓரியன்டாக வெஸ்டேஜ் ஓரியன்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ அதன் மூலியமாகவும் நம்மளுடைய பிஸ்னஸ் ஏறும். ஒன்று. அப்போ அவங்க பண்ணக்கூடிய அந்த 50% ஹைக்கினாலே மற்ற நாள் ஏற்படக்கூடிய வேலை பாருங்கள். இப்போ எங்கே என்ன பண்ணுங்க, ஸ்டாப் ஹையரிங் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நிறைய இந்தியன் செக்டர்லேருந்து வேலை காலியாக போகுது. அப்போ அவங்க வேலை இல்லாமல் இருக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வெஸ்டீஜில் இருக்கா? அப்போ இங்கே வாட்சில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது எப்போ தெரியும்? நம்ம அந்த விழிப்புணர்வோடு போய் எடுத்து சொல்லும் போது தானே தெரியும். அண்ட் இதுதான் தருணம். எல்லாரும் இதாக இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் அவங்க நண்பர்களையும் உறவினர்களையும் நம்ம தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு வரும்போது அடியா அன்னைக்கு ஒன்று சொன்னானேடா அவன் ஏதோ ஒன்று இருக்குன்னு, அப்போ என்னன்னு கேட்கலாம் வருவான். முதல் தடவை சொல்லும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 மாதம் முன்னாடி அவர் போய் சொன்னார், கேட்கல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, எதுவும் முடியல. அப்புறம் அன்றைக்கி ஏதோ சொன்னானே அப்படின்னு இப்போ வந்திருக்காங்கல்ல. லேட்டோ ரைட்டோ அது வேற, பட் அது சொல்லியிருந்ததுனால தானே நினைவு வச்சு வராங்க. அப்போ அதை நம்ம முன்னாடியே சொன்னாதானே அவன் நினைவு வச்சா சொன்னானே ஏதோ ஒன்று. அவங்க ஏன்னா எல்லாருமே அவங்க பாதிப்பு படும்போது தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு பக்கம் ஹெல்த், இன்னொரு பக்கம் இந்த 50% டேரிஃப், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இதனோட ஐடி செக்டரில் மிகப்பெரிய லெவலில் ஜாப் வேனிஷ் ஆகுது. இப்போ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இது வந்து ஜஸ்ட் 2 days பேக். இங்கே பாருங்க, ஐடி செக்டர் இன் கிரைசிஸ், மேசிவ் லே ஆஃப் அலர்ட், கம்ப்ளீட் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. உள்ளே போனீங்கன்னா ஏன்னா ஏஐ என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நான் அந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகிறேன். ஓகே. இப்போ இது நம்ம 50% ஹைக்கினால நான் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சேன். இப்போ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் இன் டு தட். நம்மளோட இட்ஸ் அ பவர் ஆஃப் சாய்ஸு. இது மாதிரி நம்ம எத்தனை நாள் விழிச்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சோப்புக்கு இப்போல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சோப்பு இதெல்லாம் போட்டு அடுத்தது என்ன மாற்றலாம் அண்டு எந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கும், நம்ம எப்பேற்பட்ட விஷயம். கரெக்டுங்களா? இது வெஸ்டீஜோட அட்வான்டேஜு, நம்ம கண்ட்ரி மேலே இருக்கக்கூடிய பேட்ரடிசம். ஸோ
இதன் மூலியமாக ஐடென்டிஃபை அட்லீஸ்ட் 3 ப்ராடக்ட்ஸ். நம்ம அன்றைக்கி நான் அந்த இதில் போட்டது தான், அந்த வீடியோலையும் அந்த இதுலேயும் போட்டது தான். ஐடென்டிஃபை 3 ப்ராடக்ட்ஸ், இந்த விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரிலையன்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ். கரெக்ட்? ஓகே, இந்த ப்ரெசன்டேஷன் கரெக்டுங்களா? அடுத்தது ஐடி செக்டரில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன், அதையும் காமிக்கிறேன். இதை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ப்ரெசன்டேஷன் ஷேர் ஆகுது இல்லையா? சார் ஆயிருக்குங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, IT sector on the brink of crisis and a new opportunity. In today's challenging economic climate, IT is facing so many things, கரெக்டுங்களா? அண்ட் massive layoff அண்ட் மற்ற இதனால் வரக்கூடிய இம்பேக்டை, இதன் மூலியமாக நிறைய பேர், more than 80% of Indian IT professionals are going to be dropped out. இப்போ இங்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அவங்க ஃபேமிலிஸ் 1 லட்சம் 2 லட்சம் குடும்பங்கள் எந்த மாதிரி ஆக போகுதுன்னு பாருங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு மாற்று விஷயம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இப்போ நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெல்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பேர். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் நடக்கும் ஆரம்பிக்கும் போதே ஐயப்பா இது நடக்க போகுது, ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும், அல்லது இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இதுலேருந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு முதல்லையே பார்த்து அதை புரிஞ்சு அடாப்ட் பண்ணுறவங்க, தே ஆர் கால்டு early adopters. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னுடைய கர்சர் இங்கே இருக்குது, இங்கே காமிக்கிற பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 2.5 to 13, ஒரு 15% பீப்புள் தான் 100ல் ஒரு early adopters-ஆக இருப்பாங்க. அதுவும் 2.5 தான் ரொம்ப ரொம்ப early adopters-ஆக இருப்பாங்க. டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. நான் எப்பவுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் 1988 அந்த ரீசனில் ஒருவர் இறந்து போய் ஃபேமிலி நடுத்தருக்கு வருவதை நான் பார்த்தேன். இதை நம்ம எல்லாம் பார்த்துருக்கோமா நம்ம லைஃப்லனா? எஸ். பட் என்ன நடந்தது நமக்குன்னா, நம்ம பரிதாபப்பட்டோம். நான் பரிதாபப்பட்டேன். பட் பரிதாபத்துக்கு மேலே, அதற்கு மேலே அடுத்த ஸ்டெப்புக்கு போனேன். இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு போனேன். அதனுடைய விளைவாக தான் 1989 வேற விஷயங்களில் தேட ஆரம்பித்து, வேற பிஸ்னஸுக்கு போக ஆரம்பித்து, 1999 இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே வந்தேன். இப்போ இந்த சிந்தனை, நான் ஒரு பெரிய சிந்தனையாளர்னு சொல்கிறதுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் இந்த மாதிரி எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ தே ஆர் கால்டு தி early adopters. ஏன்னா அந்த early adoptersக்கு அந்த கம்ப்ளீட் எல்லாம் மாறும்போது வரக்கூடிய அந்த சேஞ்சில் இருக்கிற மேஜர் சங்க் அவங்களால இது எடுக்க முடியும். அவங்க early adopters. கரெக்டுங்களா? இப்படி வாங்க. ஒரு பாதிப்பு ஏற்படும் போது, அந்த பாதிப்பு வரப்போகுது அப்படிங்க தெரிஞ்ச உடனே அந்த இது எடுத்து வெளியே வரவங்க, தப்பிச்சு வெளியே வரவங்க சீக்கிரமே. என்னதான் நடந்தாலும் மாறிடும் போய் லைஃப் எல்லாம் கெட்டு போய் வருதோ, அதான் லேட் அடாப்டர்ஸ். இது எதுக்கு இதை நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஐடி செக்டரில் மற்ற இது மாதிரி விஷயங்களில், ஹெல்த் செக்டரில் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஐடி செக்டரில் ஜாப் காலி ஆகிட்டு இருக்கு. இது இப்போ ரீசெண்ட் ஐடி ஜாபோட இது ரீசெண்ட். இப்போ நம்ம ஹெல்த் செக்டரோட இது பார்த்தீங்கன்னாக்கா 2010-11 இந்த இடத்துல இருந்தது, இந்த 15% இருந்தது. இப்போ இங்கே இருக்கு, நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு. இட்ஸ் சம்வேர் இன் தி 30+40% லெவல். இன்னும் கொஞ்ச நாளில் இட் வில் கோ டு 50-60% லெவல். மேஜர் சங்க் இப்போ பெருசாக ஹெல்த் கேர் பக்கத்துக்கு, ஃபுட் சப்ளிமெண்ட், நியூட்ராசிட்டிகல்ஸ் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். போய் ஜஸ்ட் சொன்னா போறோம், இங்க இருக்கு, இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொன்னா போறோம். உடனே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த நேரம் தான் தருணம், அந்த ஹெல்த் இது. வேறஸ் இந்த ஜாப் இது பார்த்தீங்கன்னா இப்பதான் ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா?
இன்னொரு another 2-3 months. ஏன்னா இப்போ இந்த 50% ஐக்கியம் சேர்த்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயோட இதில் சேர்ந்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆக போகுது. அப்போ அவங்களுக்கு ஜாப் காலியாகும் போது நான் என்ன பண்ணணும்னு யோசிப்பான். அப்போ இந்த நேரத்தில் நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு போகணும். ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு போனால் தான் அவனை பிடிக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் இந்த தருணம் பீப்புள் ஆர் கோயிங் டு லுக் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அவங்க ஹெல்த்துக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ், அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ். அப்போ நம்மகிட்ட அந்த ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்மகிட்ட இருக்குங்கிறத நாம் எடுத்து சொல்லணும். நம்ம முதல்ல ஒரு கடை வச்சிருக்கோம், அப்போ கடையில் என்ன வச்சிருக்கோம் சொல்லிட்டு ஒரு போர்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதானே தெரியும் உங்களுக்கு. அப்ப செய்ய வேண்டியது நம்ம வேலை இல்லையா? நம்ம இங்க போர்டு போடுவதில்லை, எடுத்து சொல்லணும். அப்ப இந்த வேலையை நம்ம முடிக்க விடணுமா வேண்டாமா? அப்பதான் நான் சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளீட் ஹெல்த் செக்டர் பிரேக் டவுன் ஆகி வரும்போது அதை பிடிக்கிற ஸ்கேட்சு, இவர்கள் இந்த ஜாப் இல்லாமல் போகிறவங்க இன்னொரு 2-3 months மிகப்பெரிய சங்கு. ஐயோ நான் என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று வேணும். ஏன்னா கொரோனா டைம் நினச்சி பாருங்க, 2020 கொரோனா போது அந்த பிப்ரவரி மார்ச்சை விட ஜூன் ஜூலையில் தான் நிறைய நமக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆச்சு. நல்லா போய் பாருங்க. நம்மளுடைய டீமில் அன்னைக்கு அசோக் சார் கேட்டீங்க சொல்லுவாங்க, 60,000 நியூ ஜாயினிங்ஸ் நடந்தது ஒரே மாதம். It was not in February or March. அடுத்து ஜாப் போய் ஒரு மாசம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுமூகம் ஆகி 21-22 சுமூகம் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்களுக்கு எப்போ அந்த கோடாளி அவங்க மேலே விழுகுதோ அப்போதான் அவங்க அதில் முடிச்சுக்க போகிறாங்க. அது முடிக்க திறமை 2-3 months இருக்க போகுது. அப்போ அவங்கள நம்ம கேட்ச் பிடிக்கணும்னா நம்ம ரெடியாக இருந்தால் தான் கேட்ச் பிடிக்க முடியும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க, கேட்ச் பிடிக்கணும், எங்கடா பால் போடுறான் எப்படா அடிக்கிறான் கவனமாக இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக பந்து காட்சிக்கு வரும்போது டப்புன்னு பிடிக்கலாம். நம்ம எவன் பாடுறான் எப்படி அடிக்க போகிறான்னு பார்க்காம எங்கேயா பராக் பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸையோ கேலரிலையோ அல்லது வேற எதையோ மேலேயோ பார்த்துட்டு இருந்தோம்னா அவன் அடித்து கேட்ச் நம்ம நேருக்கு நம்ம மேலேயே வந்து விழுவோம். கேட்ச் வந்திருக்குன்னு கூட தெரியாது. பந்து விழுந்ததுக்கப்புறம் தான் ஐயோ இங்கே வந்து தான் தெரியும். இன்க்ளூடிங் ஃபுட்பாலில் கூட வச்சுக்கோங்க. ஃபுட்பால் விளையாடும் போது அந்த யார்கிட்ட பால் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்கு, நம்ம எங்கே இருக்கோம், நமக்கும் கோலுக்கும் என்ன இப்போ கோல் போஸ்ட்டும் எப்படி ஆங்கிளில் இருக்குது, இது அப்படியே கவனமாக இருந்தாலும் டக்குன்னு பால் வந்தாலும் அடித்தோம்னா கோல் போகும். நம்ம அதை விட்டுட்டு எங்கேயோ பால் இருக்குது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கவனமாக இருந்ததுன்னா பால் நம்மகிட்ட வரும். பால் நமக்கு வந்ததே தெரியாது, இன்னொருத்த வந்து எடுத்துகிட்டு போயிடும். இப்போ இதை நான் சொல்லணுமா வேண்டாமா உங்களுக்கு? அதற்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்ஸ், வேக் அப். ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்காக இங்கே காத்துட்டு இருக்கு. அண்ட் அடுத்தது இப்போ உங்கள் முன்னாடி இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்லாம் நான் காமிச்சேன் இல்லையா, 3 ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தது இந்த ப்ரெசன்டேஷன்லாம்? சூப்பராக இருந்ததா இல்லையா? நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே வந்து கேட்டுங்களா, அப்போ தான் ப்ரெசன்டேஷன் பண்ணவே ஆரம்பித்தேன். 1999 2000 ப்ரெசன்டேஷன் நானே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா இங்கே லீடர்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் தெரியும், இட் மினிமம் டேக் 1 day, மினிமம் 1 day 1.5 days நடக்கும். அதை எடுத்து அதை போட்டு அதுக்கு கேப்ஷன் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்ட் தானா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் முன்னாடி காமிச்ச அந்த 3 ப்ரெசன்டேஷன் எனக்குள்ள இதை உங்களோட வாய் வழியாக எக்ஸ்டம்போவா பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ரெசன்டேஷன்லாம் என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் நேற்றைய தினம் இந்த ஏஐயில் நேண்டா நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போனேன். எனக்கு என்ன வேணும்னு ஒரு சும்மா 2 லைன் டைப் பண்ணேன். அந்த 2 லைன் டைப் பண்ணதில் இங்கே பாருங்க, இந்த ப்ரெசன்டேஷனை பாருங்க. இது எல்லாம் அதுவே நான் எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவும் பண்ணல. இங்க பாருங்க, இந்த படம் தான் நான் போட்டது. இங்க பாருங்க,
இங்கே பாருங்க, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸு, பவர் ஆஃப் பிஸ்னஸ் மாடல், வெஸ்டீஜ் ஆஃபர்ஸ் டைரக்ட் செல்லிங். நான் சொல்லலை, வெஸ்டீஜ் கேன் இஸ் காட் அன் ஆல்டர்னேட்டிவ் தான் நான் போட்டேன். அதை சொல்லணும் அப்படி தான் போட்டேன். இது வெஸ்டீஜ் ஆஃபர்ஸ் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் வித் 0 நான் போட்டேன். அங்கே என்ன மினிமல் என்ட்ரின்னு போட்டிருந்தது. இங்கே பாருங்க, ஸ்டெபிலிட்டி, ப்ரூவன் சக்ஸஸ். அதுவே பாருங்க, 2 டெஸ்டிமோனியல் ஒன்று கொடுத்து இது மாதிரி டெஸ்டிமோனியல் நமக்கு சொல்லுது என்ன பண்ணணும்னு. இங்கே பாருங்க, சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன், காம்ப்ரிக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, உங்களுக்கு டெடிகேட்டட் சப்போர்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு ரோடு மேப் எப்படி போகணும் அப்படிங்கிற இதெல்லாம் நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு செக்யூர்டு பியூட்டிஃபுல் லைஃப் அத்தனையும் பண்ணி கொடுத்தது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். நான் வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட், அது ஸ்கிரிப்ட்னா ஒரு பேராகிராஃப் கிடையாது, வெறும் ஒரு 4 லைன் கொடுத்தேன். அந்த ஹெல்த் செக்டருக்கு உங்களுக்கு அந்த சொன்னேன் இல்லையா, பெரிய ஸ்கிரிப்ட் வந்து நான் அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கல. அந்த ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி ஃப்ராட் நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 10 லைன் எடுத்து கொடுத்துட்டேன். அதே மாதிரி டாக்ஸ் ஐக்கு வி ஹேவ் டு சேஞ்ச் டுவர்ட்ஸ் இந்தியன் குட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தேன். அதற்கு வந்த பிரசன்டேஷன் அதெல்லாம். இப்போ இதை வந்து பண்ணியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அடுத்தது. இப்போ ஆஃப்டர் கொஞ்சம் ஒரு 2-3 மாசமாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, 2 மந்த்ஸா, நாட் 3 மந்த்ஸ், 2 மந்த்ஸா எவ்வளவோ நான் வீடியோக்களை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுட்ருக்கேன், பார்த்துருப்பீங்க. என்னோட இருக்கிறவங்களுக்கு தெரியும், 2004, 2005 யூஎஸ்லேருந்து வீடியோக்களை தருவிச்சு ஐ ஸ்பெண்ட் லேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெண்ட் லேக்ஸ் டு டிரான்ஸ்லேட். அண்டு லேக்ஸ் மாத்திரம் கிடையாது, ஒரு வீடியோவை கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி டப் பண்ணி பக்காவை எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு இட் டுக் அஸ் 2 days. சரியான ஸ்கிரிப்டை கொடுத்து அதை பண்ணி இதுதான் கரெக்டாக. ஏன்னா வெறும் அப்படியே வெறும் டிரான்ஸ்லேஷன் சரி வராது, மீனிங் கரெக்டாக கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க, கொடுக்குறேன் 2 நிமிஷத்தில் வருது. இப்போ நான் ஒன்று காமிக்க போகிறேன் பாருங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் யோசிங்க, எத்தனை டப்பிங் ஆர்டிஸ்ட் காணாம போவாங்க, எத்தனை ஸ்டூடியோக்கள் காணாம போவாங்க, ஆடியோ ஸ்டூடியோஸ். டப் பண்ணணும்னா எந்த லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்லேருந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணணும் ஒருத்தன். அந்த ஸ்கிரிப்டை தான் ஒருத்தன் ஆடியோ கொடுக்கணும். அப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எத்தனை பேர் காணாம போவாங்க பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணணும் தேவையில்லை. அப்போ இந்த ப்ரெசன்டேஷன் மொத்தம் நான் கொடுத்தேன்னா ஒரு ஏஐ இது வந்து இதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனே எடுத்துரும். இப்போ நான் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனே எடுத்துரும். நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சேன், இது மாதிரி 50% லைக் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ கோமா பேசுகிறான் பாருங்க. அவனை ஜாலியாக பேசுகிறான், ஒரு சும்மா கொடுத்தா அவன் ஜாலியாக பேசுகிறான், சிரிச்சுட்டு பேசுகிற மாதிரி பண்ணிடுவான். அப்போ நாட் ஓன்லி ஐடி செக்டர், எவ்வளவு பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அப்போ அவங்க எவ்வளவு பேருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் நமக்கு எவ்வளவு உகந்த நேரமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே சமயம் ஹெல்த் கேர்லையும் ஒரு மிகப்பெரிய தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது. ஐயோ எனக்கு வேற ஏதாவது பண்ணுமேடா, இதுல இருந்து தப்பிக்கணுமே, என் ஃபேமிலி நான் காப்பாற்றுமே, நிச்சயமா யோசிக்க மாட்டாங்களா? அப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருந்தெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான கையில இருக்கு. கையில இருப்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும், அதை எடுத்து சொல்லணும். எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மகிட்ட இருக்குங்கிறத தெரிவிக்கணும். எங்க ஊருக்கெல்லாம் போய் தமாரம் அடிக்கணுமான தேவையில்லை. நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள். அடுத்தது நமக்கு ஏற்கனவே நம்மளை நம்பி வந்திருக்காங்க. எத்தனை பேர் நம்ம நெட்வொர்க்ல எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒவ்வொரு பெரிய லீடருக்கு எனக்கு கீழே 26 லட்சம் பேர் இருக்காங்க. நான் 26 லட்சம் பேர் போகணுமாங்கிறது அவசியம் இல்லை. பட் எனக்கு 26 லட்சம் பேர், அது மாதிரி ஒவ்வொரு லீடருக்கு கீழே பல லட்சம் பேர். அந்த லீடருக்கு கீழே இன்னொரு லீடர், அவனுக்கு கீழே 10,000, அந்த லீடருக்கு கீழே
ஒவ்வொரு ஸ்டார் டைமண்ட் 5000 3000 4000 பேர், ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு கீழே எவ்வளோ பேர், கரெக்டுங்களா? அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 500 600 பேர் இருக்கிறவங்ககிட்ட போய் அடே உங்களுக்கு கீழே இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்ககிட்ட ஒரு நாளைக்கு 2 பேர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இதுல வந்து நமக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம், நமக்கும் இதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு 2 பேர் அப்படிங்கிற ஒரு இதோட போறோம் ஆரம்பிச்சோம்னா நம்ம ஃபீல்டில் இருக்க போறோம். ஃபீல்ட்லேயே இதாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்கெல்லாம் என்னென்ன நடக்குதோ நம்மளை தேடி வரும். அண்ட் இவர்களும் வந்து சொல்லிட்டு போனானே, அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் போது அதை நினைவு கூறுவாங்க. சில சமயம் நீங்க சொன்ன உடனே எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. there are some people who will take immediate action. அப்ப அவங்களுக்கு போய் சொன்னா தானே அந்த இம்மீடியட் ஆக்ஷன் நடக்கும். அதை செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்தது இன்னைக்கு வெஸ்டேஜில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு இதன் மூலியமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் பி ஆன்லைன். ஐ ஷேர் அ ஸ்க்ரீன். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வெஸ்டேஜ் நம்ம ஏதோ அப்படியே உட்காந்துருக்கோம். ஒரு 2 months பேக், ஐ திங்க் 2 months, எஸ் 2 months. அதுக்கு இவங்க மேனேஜ்மெண்ட்டில் சொல்லும் போது இட் வாஸ் 2 months பேக். எஸ், ஒரு பெரிய லீடர் ஹஸ் ஜாயின் வித் அஸ். அண்ட் அது யாருக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேறு இருக்கு, they have joined, it's going to be very big, but don't leak it out அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே அது யார் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஐ வில் நவ் ஷோ யூ எ வீடியோ. அதை டிரான்ஸ்லேட்டட் பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள், அவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் மோர் தென் ஜஸ்ட் ஐ ஷேர் தி வீடியோ, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது பெட்டராக இருக்கும். என்னுடைய வீடியோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா கோஸ்ட்? ஸ்கிரீன் ஷேரிங் வந்திருக்கு, இன்னும் வீடியோ வரல. ஷேரிங் இருக்கு, ஒரு வீடியோ அந்த பட்டன்லாம் தெரியுதா? இல்ல வரல சார், பிளாங்கா இருக்கு. இப்போ தெரியுதா? வீடியோ வருது, எஸ் சார். தெரியுதா? எஸ் சார். வந்திருக்காரு, தெரியுதா? சார் எஸ் சார், வந்திருக்குங்க. இப்போ ஆடியோ வருதான்னு மாத்திரம் கொஞ்சம் கேளுங்க எனக்கு. நண்பர்களே வணக்கம். ஆடியோ வருதுங்க சார், வருதுங்க சார் ஆடியோ. நான் சுனில் சர்மா, ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் இருந்து வருகிறேன். எனக்கு பெருமை உள்ளது, ஏனெனில் நான் வெஸ்டி குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். உங்கள் பலருக்கும் தெரியும், நான் முன்பு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்தேன். நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது வெஸ்டிஜ் பெயரை எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் முன்பு வேறு ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினேன், அப்படியென்றால் ஏன் இந்த முடிவை எடுத்தேன் என்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 11 ஆண்டுகளாக நான் ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தில் இருந்தேன். அங்கு நாங்கள் நியூட்ரிஷன் துறையில் வேலை செய்தோம். இந்த பயணம் 2015ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் தொடங்கியது. சுமார் 11 ஆண்டுகள் பலருக்கு உதவி செய்து ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டராக கனவு கொண்டு வந்தேன். ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு வந்தேன். அந்த கனவு நிலையை, அதாவது பிரசிடென்டின் நிலையை அடைந்தேன். நண்பர்களே, வருமானம் பற்றி பேச வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தில் எனது வருமானம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு சாதாரண மனிதரின் எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட வருமானத்தை நான் அனுபவித்தேன். பல விடுமுறைகள், சர்வதேச விடுமுறைகள், வசதிகள் மற்றும் சுகாதார வாழ்க்கை, பல விஷயங்களை அங்கு நாம் அடைந்தோம். அது ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டரின் கனவுதான். ஆனால் நண்பர்களே, அதற்கு பிறகும் ஒரு பெரிய அமைப்பையும் அங்கு நாம் கட்டியெடுத்தோம். ஆயிரக்கணக்கான பெரிய குழுவை உருவாக்கினோம். ஆனாலும் அதற்கு பிறகும் நான் வெஸ்டிஜுடன் சேரும் முடிவை எடுத்தேன். அதற்கான காரணம் இதுதான். நண்பர்களே, நான் அங்கு மிகவும் நல்ல வருமானம் ஈட்டிக் கொண்டிருந்தேன். நிறைய பணம், நிறைய விடுமுறைகள், நிறைய வாழ்க்கை முறை அனைத்தையும் நான் அங்கும் இங்கும் பெற்றேன். ஆனால் கடந்த 45 ஆண்டுகளாக எனக்குள் ஒரு பெரிய வலி இருந்தது. அந்த வலி என்னவென்றால், நான் லாபகரமாக இருந்தேன், நிறைய பணம் சம்பாதித்தேன். ஆனால் எங்கோ என் குடும்பத்தில் உள்ள என் மக்கள், என் அமைப்பில் உள்ளவர்கள் வருமானம் பெற முடியவில்லை. அவர்கள் லாபகரமாக இல்லை. அவர்கள் மிகவும் கவலையில் இருந்தார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நான் ஒரு பெரிய முடிவை எடுக்க நினைத்தேன்.
ஆனால் நண்பர்களே, ஒரு விஷயம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த முடிவு எளிதான முடிவு இல்லை. ஏனெனில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா நிலைகளையும் அடைய வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்தார். அந்த நிலையை விட்டு ராஜினாமா செய்து நான் வெஸ்டி குடும்பத்துடன் சேர்ந்தேன். மேலும் நண்பர்களே, இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் எடுத்த இந்த முடிவை இந்தியாவில் ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுக்க முடியும் என்று நினைக்க முடியாது. ஏனெனில் பெரும்பாலானவர்களின் கனவு இதுதான். இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டு இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் பொறுப்பாக எடுத்துக்கொண்டேன். நிறைய வதந்திகள், நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் மார்க்கெட்டில் வந்தன. ஆனாலும் நான் பின்னோக்கி செல்லவில்லை. ஏனெனில் இந்த முடிவை நான் என் அமைப்புக்காக, என் குழுவுக்காக, என் குடும்பத்தினருக்காக எடுத்தேன். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறேன். ஏனெனில் நான் ஒரு சிறந்த முடிவை எடுத்தேன். அதாவது வெஸ்டிஜ் குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஆனது. ஆனால் வெஸ்டிஜ் குடும்பத்தில் ஏன் சேர்ந்தேன் என்றால், எனக்கு வெஸ்டிஜ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு கௌதம் பாலி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரை சந்தித்த போது இந்த நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் என்று உணர்ந்தேன். அவர்களது உரிமையாளர் மற்றும் வேளாண்மை குழுவின் பார்வை மிகவும் பெரியது. வெஸ்டிஜ் தயாரிப்புகளை பார்த்தபோது அவற்றை பயன்படுத்தினேன். 2 மாதங்களில் 17 கிலோ கொழுப்பை குறைத்தேன். அதனால் எனக்கு அதிக உற்சாகமும் அதிக நம்பிக்கையும் வந்தது. இந்த சமூகம் பல்வேறு வகைகளில் தொடர்ந்து செயல்படுகிறது என்பதை பார்த்தேன். நாம் இந்த சமுதாயத்தில் இல்லை என்றாலும் கூட அந்த தயாரிப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம். வீட்டு பராமரிப்பு தயாரிப்புகள், அடகு தயாரிப்புகள், வேளாண்மை தயாரிப்புகள் என பல வகைகள் உள்ளன. இந்த குடும்பத்தில் சேர்ந்ததில் எனக்கு மிகவும் பிடித்தது அங்கு உள்ள கலாச்சாரம், அங்கு உள்ளவர்களின் அன்பும் மரியாதையும், அவர்கள் மரியாதை கொடுக்கும் விதமும் எனக்கு மிகவும் ஈர்க்கும் வகையில் இருந்தது. இங்குள்ள தயாரிப்புகள் எனக்கு மிகவும் பிடித்தது. அதாவது அற்புதமான தயாரிப்புகள். சமீபத்தில் விசிம் ரேஞ்ச் தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தினேன். இதில் நியூட்ரிஷன் தயாரிப்புகள், எடை குறைக்கும் தயாரிப்புகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்திய பிறகு எனக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வந்தது. நண்பர்களே, பெருமையுடன் சொல்கிறேன், இங்கு வெஸ்டி தயாரிப்புகள் உண்மையில் மிகவும் சிறந்தவை. விலையை பற்றி பேசினால் ஒரு சாதாரண மனிதனும் அந்த தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்த முடியும். நான் இந்த நிறுவனத்தின் மார்க்கெட்டின் திட்டத்தை பார்த்தேன். அந்த திட்டத்தை பார்த்த பிறகுதான் இதுதான் அந்த இடம் என்று முடிவு செய்தேன். இங்கு ஒரு சாதாரண மனிதன் எளிதாக அடைய முடியும். இல்லை என்றால் சாதாரண மனிதன் வெறும் கனவு காண்பதோ நினைப்பதோ மட்டுமே செய்வான். ஆனால் அந்த இடத்தை அடைய முடியாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் நான் பலரை பார்த்தேன். அவர்கள் பூஜ்யத்திலிருந்து ஹீரோவாக மாறுகிறார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு நான் பல விஷயங்களை பார்த்தேன். நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், நான் வெஸ்டிஜை தேர்ந்தெடுத்தேன். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அதனால்தான் நான் வெஸ்டிஜ் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தேன். நண்பர்களே, இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்கிய பிறகு, இவ்வளவு வருமானம் எல்லாவற்றையும் செய்த பிறகு, மாதம் 50, 60, 65 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்த போதும் இவ்வளவு பெரிய முடிவை நான் எப்படி எடுத்தேன் என்பதை நான் மற்றும் என் கடவுள் மட்டுமே அறிவோம். ஆனால் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் லாபகரமாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். இங்கு வெஸ்டிஜ் மார்க்கெட்டின் திட்டத்தில் எனக்கு புரிந்தது என்னவென்றால், இங்கு சாதாரண மனிதரும் லாபகரமாக மாற முடியும். இங்கே வெறும் பொருட்கள் பற்றி பேசப்படவில்லை, இங்கே லாபகரமான நிலை பற்றி பேசப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதன் அந்த பொருட்களை பயன்படுத்தி மற்றவர்களும் பயன்படுத்த செய்து எப்படி கனவுகளை நிறைவேற்ற முடியும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். இது வெஸ்டிஜில் மட்டுமே சாத்தியமாகும் என்பதை நான் உணர்ந்தும் புரிந்தும் விட்டேன். இதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இன்று வெஸ்டிஜ் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இன்று வெஸ்டிஜ் என்ற பெயர் அனைவருக்கும் தெரியும். இந்தியாவை பற்றி பேசும்போது நான் என் நாட்டின் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை உள்ளது. நான் என் சொந்த தேச நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். இங்கே நான் சொல்வது என்னவென்றால், என் மார்பு 56 அங்குலம் ஆகிவிட்டது என்று உணர்கிறேன். ஏனெனில் நான் என் இந்திய பிராண்டை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்ல போகிறேன். நண்பர்களே, வெஸ்டிஜ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு பெரிய குடும்பம். இங்கே நாமெல்லாம் சேர்ந்து முன்னேறுவதற்கான முழு திட்டத்தையும் தயாரித்து விட்டோம். நம்மிடம் உள்ள தயாரிப்புகள் இன்று இந்தியாவில் வேறு எந்த சமூகத்திலும் கிடைக்காதவை. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தாக்கம் கொண்ட தயாரிப்புகள் நம்மிடம் உள்ளன. நண்பர்களே, வெஸ்டிஜ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். நான் சொல்ல போகிறேன் என்றால், இது ஒரு இந்திய நிறுவனம் மட்டுமல்ல, இந்திய மல்டிநேஷனல் நிறுவனம் கூட. இன்று வெஸ்டிஜ் ஏற்கனவே பல நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. இதனுடன் இன்று வெஸ்டிஜில் சுமார் 22 லட்சம் செயலில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இந்தியாவில் பணியாற்றி வருகின்றனர். எங்களுடைய சொந்த உட்கட்டமைப்பு மிகவும் வலுவாக உள்ளது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், டெல்லியில் எங்களுடைய தலைமை அலுவலகம் உள்ளது. லாபகரமான நிறுவனம் இது. நிறுவனத்திற்கே சொந்தமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் உள்ளது. 4க்கும் அதிகமான தொழிற்சாலைகள் உள்ளன. 2500க்கும் அதிகமான பிக்கப் பாயிண்ட்கள் உள்ளன. தேசிய மையங்கள் உள்ளன. இப்போது நாம் செயல்படும் வரம்பில் அதன் அனுபவ மையமும் இந்தியாவில் முதன்முறையாக திறக்கப்பட்டுள்ளது. இப்போது எல்லா பக்கமும் பெரும் பரபரப்பாக உள்ளது. எல்லா பக்கமும் மக்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். எனவே வெஸ்டிஜ் இன்று எந்த அறிமுகத்திற்கும் ஆஜ் அல்ல. வெஸ்டிஜின் நிலைத்தன்மை தானாகவே இந்த நிறுவனம் இந்தியாவில் நம்பர் 1 என்பதை காட்டுகிறது. நாங்கள் இதை இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் கொண்டு செல்ல போகிறோம். பல நாடுகளில் திறக்கப் போகிறோம்.
மேலும் இந்தியாவின் ஒவ்வொரு மனிதரையும் நாங்கள் ஆரோக்கியமாகவும் அதே சமயம் செழிப்பாகவும் ஆக்கப் போகிறோம். போருமா ஃப்ரெண்ட்ஸ், a person from Herbalife earning 65 lakhs every month. அவர் இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. அண்ட் 2 months back he joined. அதுக்கு முன்னாடியே he started using Westlim products. Westlim products யூஸ் பண்ணி அவருக்கு அந்த வெயிட் லாஸோட இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் இருந்த அங்கே இருக்கிறவோட இது எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான் வேர் எவ்ரிபடி கேன் சக்சீட். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, சிறுக சிறுக பண்ண we can attain 5,500. 5,500 வந்ததுக்கப்புறம் ஒரு குழுவில் 2,000 பண்ணுவதுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான். 2,000 பண்ண கீழே நமக்கு ஒருத்தர் 2,000 பண்ணோன்னா சைடில் 1,800 பண்ணுவதும் ஈஸி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பரீட்சை, இன்னைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா 100 மார்க். அந்த எக்ஸாமில் 100க்கு 100 இன்க்ளூடிங் பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இன்க்ளூடிங் அக்கௌண்ட்ஸில் 100க்கு 100 இதெல்லாம் வாங்குறவங்க இருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் பேர் இருக்காங்களா, நிறைய பேர் இருக்காங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளவு தூரத்துக்கு 100க்கு 100, 80, 90 வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீ பாஸ் ஆகணும்னு எவ்வளோ சொல்கிறாங்க? 35%. அப்போ அந்த 35% நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா நாம் ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா? அதை செய்வதில் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய போகிறோம். ஒரு குழு, அந்த குழு 100 பேராக இருக்கலாம், 1000 பேராக இருக்கலாம். 2000 பிவிங்கிறது ஒரு 60,000லேருந்து 70,000 பிஸ்னஸ் ஒரு மாதத்தில். ஒரு மாதத்தில் 60,000 to 70,000 பிஸ்னஸ். இது எல்லாராலையும் செய்ய முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. குழுவில் நடக்குமா நடக்காதா? அப்போ அந்த குழுவில் நடக்கும்போது அந்த குழு, எனக்கு குழுவில் 60,000 நடந்துட்டு இருக்கு. நாளைக்கே எனக்கு இன்னொருத்தர் குழு வந்து 60,000 வந்துடுமா? நான் சரியாக பில் பண்ணியிருந்தேன்னா, 5-6 பேரை வச்சு நான் பில் பண்ணியிருந்தேன்னா, அதுக்கு it will take another 2-3 months or another 2 months for another person to come to that level and do 60,000. அதுக்குள்ளே நான் அதர் டீம்ஸில் இருந்து 1,54,000 பிஸ்னஸ் வருமா வராதா? அப்போ 2 குழு வரும்போது அடுத்த இதுலேருந்து எனக்கு 30,000 தானே வேணும், எனக்கு இப்போ 40,000 தானே வேணும். இதை பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் எப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சிறுக சிறுக எல்லாராலையும் பண்ண முடியும். அப்போ எல்லாராலையும் பண்ணோம்னா எல்லாரும் பண்ண வியாபாரம் எப்படி பெருகும்? பட் அந்த பண்ணுவதற்கு நம்ம சொன்னீங்கன்னா நம்ம அங்கேயே தானே இருப்போம். அப்போ அங்க இந்த ப்ராடக்டோட ரிசல்ட் பிளஸ் இதை பார்த்து ஒரு 65 lakhs. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏனோ தானோ இல்லை, இங்க ஒரு ஆள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சரியில்லைன்னு போனான், எல்லாரையும் கெடுத்து விட்டாரு. இப்போ அவர் வேற திருப்பி எங்க முதல்ல வந்தாரோ அங்க போய் உட்காந்துருக்காரு. நம்ம அவர் பேச்சு கேட்டு நிறைய பேர் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 65 லட்சம் உள்ள வர. அப்போ அவர் வெஸ்டேஜ் எப்படி பார்த்துருப்பாரு? இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? அடுத்த இன்னொரு விஷயத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிஸ்னஸ் ஃபார் சம் இயர்ஸ் கீழே போல மேலே போல ஒரு இடத்துல நிற்குது. எவ்ரி மந்த் அந்த இடத்துல அப்படியே இருக்கு இல்லைங்களா? அப்போ பாலி சாருக்கு அது மேலே ஏற்றணும். கொஞ்சம் எப்படி யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணாரு பாருங்க. He was able to bring a leader. அவர் அப்படிதானே ஆரம்பத்திலேருந்து அங்கங்க லீடர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வெஸ்டேஜ் பெருசு பண்ணியிருக்காரு. அப்போ பெருசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பாட்டு பேசாமல் இருக்கலாம். இப்போ இது இருக்கு. இப்போ திருப்பி அவர் ஒர்க் பண்ணி அது மாதிரி பண்ணிட்டாரா இல்லையா? இப்போ நமக்கும் பிஸ்னஸ், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேள்வி உங்களுக்குள்ள வரணும் சார், எனக்குள்ள வருது. இதுதான் சும்மா ஏதோ பார்க்கறது இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு.
இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கும், இந்த இதை எவ்வளவு தூரத்திற்கு நம்மளுடைய பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணது யாரோட வேலை? அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வலியுறுத்த தான் இது மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இன்னைக்கு 3-4 கோணத்திலேருந்து நம்ம வெஸ்டேஜ் பிஸ்னஸ் மேலே தூக்குறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம். ஒன்று, ஹெல்த் கேர் செக்டருடைய ஃப்ராடுலண்ட் திங்ஸ் மேக்கிங் நம்மளுடைய பீப்புளை தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணுறது. மற்ற பணம் செலவு ஒரு பக்கம், உடவுல ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு வந்துட்டோம்னாலே ஆரோக்கியம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், அதாவது when wealth is lost, nothing is lost. பணம் போச்சுன்னா ஒன்றும் இல்லை, திருப்பி சம்பாதிக்கலாம். பட் when health is lost, something is lost. Something is lost. திருப்பி அதே ஹெல்த் வருவதுங்கிறது கடினம். பிகாஸ் he was a doctor. And when character is lost, everything is lost. இது எனக்கு சின்ன வயசுலேருந்து. அப்போ அந்த பணம் போகிறது ஒரு பக்கம், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கையை வச்சுட்டாங்கன்னா அதில் எவ்வளோ அந்த பாதிப்புலேருந்து வரலாம், மீட்டுடலாம், நம்ம போகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னோம்னா 100க்கு 100 கேட்குறாங்களோ இல்லையோ, 100க்கு 50 பேர் கேட்பாங்களோ மாட்டாங்க. அப்போ அது நம்மளுடைய பிஸ்னஸ் மேலே தூக்குமா? இது ஒரு பக்கம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த 50% இதனால எவ்வளவு அத்தனை வரப்போகுது, அதனால எவ்வளவு வேலை இழப்புகள் வரப்போகுது, அதனால நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டு அதனால ஏற்படக்கூடிய பேட்ரியாட்டிசம் மூலியமா இங்க ப்ராடக்ட்ஸோட யூசேஜ் ஆனது. இது 2வது பக்கம். 3வது, ஏஐ மூலியமாகவும் இந்த இதனாலையும் எவ்வளவு ஜாப்ஸ் கீழே உள்ள போகுது. அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு இங்கே ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. இது 3வது விஷயம். 4வது, இப்போ நான் காமிச்சது, பெரிய லீடரே உள்ள வராங்க. அப்போ அவங்க பார்க்காததா, அவங்க எவ்வளவு தூரம் ஆராய்ஞ்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்போ நம்ம எங்க இருக்கோம்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பீப்புளுக்கு எடுத்து அவங்க தெரியாது இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கிற 65 லட்சம் உள்ளவர் வந்திருக்காருன்னு? எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி ஹெல்த் செக்டர் இது மாதிரி ஆயிட்டு இருக்கு? அதுலேருந்து அதை நம்ம தானே போய் எடுத்து சொல்லணும். இதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான பூஸ்ட். நம்ம நல்லா இருக்க போறோங்கிறதுக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த நல்லா இருக்கிற விஷயங்கள்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான கடமை. ஸோ இதை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங் இது பண்ணேன். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். உங்களுடைய பீப்புள் உட்கார வச்சுருக்கீங்க. பட் தப்பாக எடுத்துக்காதீங்க, இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம். வி கிராஸ் 1000 இல்லைங்கள. பட் யூடியூப்ல இருக்கு, எல்லாரையும் தயவு செய்து அதுலையாவது பார்க்க வைங்க. லெட் எவ்ரிபடி கெட் அவேர்னஸ், விழிப்புணர்வு. இதை நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. இதில் தான் நம்மளுடைய growth இருக்கு. ஒவ்வொருத்தரும் they have to take individual responsibilities. அண்ட் ஆஸ் பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்களுடைய லீடர்ஸ், நான் உங்களுக்கு தெரியும் எல்லா லீடர்ஸோடையும் நான் பேசினேன். அது மாதிரி அவங்க we have to talk to all leaders. அந்த லீடர் அவங்களுக்கு கீழே இருக்கிற லீடர்ஸ்கிட்ட பேசணும். இப்படியே போய் அவங்க கீழே 50, 100, 200 பேர் இருக்கிறவங்க அவங்க இண்டிவிஜுவலாக போகணும். அடுத்தது அதில் சில பேருக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். கேட்டாங்கன்னா த்ரூ வாட்ஸ்அப் கால் ஆர் த்ரூ வீடியோ கால் ஆர் ஜூம் கால் ஆர் முடிஞ்சால் கூட அந்த இடத்துல இருக்கோம் கூட போகலாம், அல்லது அந்த மீட்டிங்கில் கூப்பிட்டு வராங்க அங்கே அவங்களுக்காக உட்காந்து பேசலாம். இதெல்லாம் அவங்களோட கை கோர்த்து நாம் செஞ்சோம்னா ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் நமக்கு இருக்கு. நம்மளுடைய மக்கள் சமுதாயத்தை இந்த மாதிரி இன்னல்கள்லேருந்து நம்ம காப்பாற்றலாம். எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கலாம். நாளைக்கு நம்ம இந்திய நாட்டினுடைய 79வது சுதந்திர தினம். அதனால தான் இன்றைக்கி நான் அதை பண்ணணுங்கிறது. இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் இருக்குது, இருந்தாலும் அதை தள்ளி போட்டு சொல்வதற்கான பிகாஸ் நாளைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு, 79வது சுதந்திர தினம். என்ன சுதந்திரம் வந்திருக்குன்னு பாருங்கள், நம்ம கையில் என்ன அற்புதமான விஷயம் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து மனதிற்குள்ளே போட்டு இதை ஒரு கடமையாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கும். அண்ட் அடுத்தது நம்ம எடுத்தால் மாத்திரம் பத்தாது, நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சு அவங்களையும் எடுக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்களோட
கைகோத்து நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம பயணிப்போம். இந்த சுதந்திர தினத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி நம்ம எல்லாரும் பயணம் செய்வோம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ விஷ் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் என்னோட ஜாயின் பண்ணதுக்கு. யூடியூப்பில் இந்த ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. பார்க்காதவங்களை தயவுசெய்து பார்க்க வைங்க, அவங்களுக்கு புரிய வைங்க, எல்லாரையும் ஃபுல்லாக பார்க்க வைங்க. இந்த மீட்டிங்கை கூட நிறைய பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க, அவங்களையும் முழுசாக பார்க்க வைங்க. எதையும் விடாதீங்க. அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எவ்ரிபடி ஹஸ் காட் லிபர்ட்டி டு கால் மீ. எங்களோட பேசுங்க, சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. உங்ககிட்டேருந்து எனக்கு ஏதாவது இன்புட் கிடைச்சா அதையும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்த தடவை நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. உங்களிடம் விடைபெறுகிறேன். விஷ் யூ வெல்த். இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. We have got a very great opportunity in front of us. Let us not miss it. We will not miss it. கரெக்டுங்களா? கரெக்டாக கேட்சப் பிடிப்போம், கரெக்டாக வந்த பந்தை கரெக்டாக கோலுக்கு அடிச்சிருவோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. விஷிங் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ வெல்த் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.